இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கார்ன் பொட்டேட்டோ மசாலா எப்படி செய்கிறது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெங்காயம் 1, தக்காளி 1, உருளைக்கிழங்கு 2 பொடிசை நறுக்கிக்கோங்க. கார்ன் 4 பீஸ் கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி, ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாங்க. நல்லா காஞ்சதும் பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். பிரியாணி இலை காஞ்சதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லாவே உங்களுக்கு ஃப்ரை ஆனதும் இந்த மாதிரி டீப் ஃப்ரை ஆகணும். அதுக்கப்புறம் ஆனியனை சேர்த்துக்கலாம். நம்ம பொடிசாக நறுக்கி வச்சு ஆனியனை சேர்த்துக்கலாம். ஆனியன் நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி நல்லா ஃப்ரை ஆகிடுச்சிங்க. ஃப்ரை ஆனதும் நம்ம கரம் மசாலா ஏற்கனவே உங்களுக்கு அரைச்சி காமிச்சிருக்கேன், அதை தான் உங்களுக்கு சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் கரம் மசாலா நல்லாவே ஃப்ரை ஆகணுங்க. ஃப்ரை ஆனதும் நம்ம கட் பண்ணி வச்ச கார்னையும் சேர்த்துடலாம். கார்னை சேர்த்துட்டு ஒரு தடவை கிளறி விட்டுக்கலாங்க. கடைசியாக பொட்டேட்டோவை பொடிசாக நறுக்குன பொட்டேட்டோவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நம்ம ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாங்க. அப்போ தான் அது நல்லாவே உங்களுக்கு வேகும். வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். மூடி வச்சுடுங்க. மூடி வச்சிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும். பாருங்கள், இந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லாவே வெந்திருக்கு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தா நல்லாவே உங்களுக்கு ஃப்ரை ஆகிட்ருக்கும். ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம் எப்படி ஃப்ரை ஆகிருக்குன்னு. பாருங்கள், இந்த ஸ்டேஜுக்கு ஆஃப் பண்ணிடணும். இந்த கார்ன் பொட்டேட்டோ மசாலா உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பெல் அழுத்த மறந்துடாதீங்க. அப்போ தான் என்னோடய புதிய வீடியோஸ் உங்களுக்கு தேடி வந்துகிட்டே இருக்கும்.